வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இது பார்ட் டூவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ஸ்பைடர்மேனை பிடிக்கும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்மின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். 56,000 சப்ஸ்கிரைபர், அதாவது 57,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. நான் எத்தனை சேனல் வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்மின்னு ஒரு சேனல் இங்கே ஒன்று இருக்கா. அடுத்து யூஸ்மி கேம் பிளேன்னு ஒன்று வச்சுருக்கேன்னா, அப்புறம் அது கேம் பிளேலேருந்து 51,000 சப்ஸ்கிரைபரா, இது 2,400, இது 20,000. அடுத்து 7,000 ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கா. அடுத்து 9 சப்ஸ்கிரைபரில் ஒன்று இருக்கா. அப்போ மொத்தம் எத்தனை சேனல் வச்சுருக்கேன்னா 1 2 3 4 5 6 சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. எப்படி ப்ரோ சேனல் வாங்கணுன்னா என்ன ஏதாச்சும் எதுவுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, டேரெக்டாக கூகுளுக்கு போய்க்கோங்களேன். இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு போயிட்டேன். ஸோ யூடியூப்கே போயிட்டு உங்கள் சேனல் லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் மேலே ப்ளஸ் சிம்பிள் காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் காட்டினதும் முன்னாடி சுற்றும். பாஸ்வேர்ட் கேட்கும், ஒரு இது கொடுத்துருங்க. சரிங்களா. இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் போட்டுவிட்டேன். இப்போ செக்கிங் இன் ஃபோன் வந்துருச்சு. இப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் இந்த மாதிரி வந்துடும். சைன்இன் காட்டும், ஃபர்கெட் இமெயில்னு காட்டும், கிரியேட் அக்கௌண்ட்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் மை செல்ஃபா டு மேனேஜ் மை பிஸ்னஸ். பிஸ்னஸா, நம்ம யூடியூப் சேனல் பிஸ்னஸ்க்கு தானே ஆரம்பிக்கிறோம், இல்லை நம்ம யூடியூப் சேனல் இதுக்கு தானே ஆரம்பிக்கிறோம், காசு சம்பாதிக்க தானே ஆரம்பிக்கிறோம். எதாக இருந்தாலும் சரி மை செல்ஃப் தான் கொடுக்கணும், பிஸ்னஸ் கொடுக்காதீங்க. சரிங்களா. மை செல்ஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடுங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி என்கிட்ட 8க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இப்போ எனக்கு தேவையில்லாமல் ஒரு மெயில் ஐடி வேண்டாம். நீங்கள் அது மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. கிரியேட் ஆனதுக்கப்புறம் திரும்பி யூடியூப்குள்ளே போனீங்கன்னா அந்த மெயில் ஐடியோட சிம்பிள் இங்கே வந்துடும். அதுவும் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி லோகோ வந்துருமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் யுவர் சேனல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனலை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன நேம் போட்டிங்களோ அது இருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ் வீடியோ பென்சில் சிம்பிள் காட்டும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு சேனல் செட்டிங்கே இதுதான் மெயினே. ஓகேவா. உங்கள் சேனல் நேம் அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்கள் சேனல் நேம் எது வேணுமோ அது கொடுத்துருக்கோங்க. அப்புறம் இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு நடு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா லோகோ மாற்றிக்கலாம். அடுத்து ஹேண்டில். ஓகேங்களா. அப்படியே உங்களோட லிங்க்கே ஒரு நேமோடு வந்துடும், ஜென்ரேட் ஆகி அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ அது சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் URL இங்கே வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்னா இப்போ அது டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஐ எம் யூஸ் மீ. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு, பட் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆகிருக்கும். ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. ஹாய் ஐ எம் யூஸ் மீன் போட்டது இங்கே போய் பாருங்கள். ஹாய் ஐ எம் யூஸ் மீன் வந்துருச்சா. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணணும். சரி, ஓகேடா, சேனல் கிரியேட் பண்ணால் போதுமா, அதுக்கு அடுத்து எப்படி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அப்புறம் சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஃபர்தராக வர வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா.